வணக்கங்க. பிரண்டை தொக்கு செய்கிறதுக்கு பிரண்டை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கு தேவையான பொருள் பூண்டு, புளி, தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, அந்த ஊறுகாவுக்கு தேவையான பைசி பவுட்ருக்கு வரமிளகாய், கடுகு, வெந்தயம், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க. எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். புளியை தனியாக கரைச்சி வச்சுக்கலாங்க. பிரண்டையும் பூண்டையும் நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஆறின பிறகு புளி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க. பிரண்டை தொக்கு எப்படி செய்யணுங்கிறத தெளிவான வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பயன்படுத்திக்குங்க. செய்ய முடியாதவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஏற்கனவே 3 பேர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கும் வேணுமென்னா கேளுங்க, செஞ்சு தரேன். பலமுறை பிரண்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேங்க. இது இருந்தாலும் நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதனால் தெளிவான வீடியோவாக இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். பிரண்டை தொக்கு சாப்பாட்டுக்கு பிசைஞ்சியும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி தோசைக்கு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே இதை சாப்பிட்லாம். எலும்புகளுக்கு அவ்வளோ வலுவளிக்கக்கூடியது. பிரண்டை பொடியாகவும் செஞ்சு நவித்துக்கிட்டு இருக்கேங்க. தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு நெய் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். முடவாட்டுக்கால் சூப் பவுடரும் இருக்குங்க. முடவாட்டுக்கால் தொக்கும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ கேட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்.